ஃபீல் வரும் சார். சோ அடுத்ததாக இந்த இசைத்தட்ட வெளியீடு விழாவிற்கு பேச அழைக்கிறேன். மிஸ் பண்ணிடாதீங்க, பின்னால வருத்தப்படுவீங்கிற பாடல் இசை வெளியீட்டு விழாவில் இங்கு கலந்துட்டு இருக்கிற நேரத்தில் எங்களோடு கடந்த 15 ஆண்டு காலமாக தோளோடு தோல் நின்று இன்பத்திலையும் துன்பத்திலையும் எங்களோடு இருந்த அருமை நண்பர் ஆர்.எச். அசோகனுடைய கேமரா தமிழ் திரையுலகிற்கு எப்படி டி. ராஜேந்திரை தந்ததோ அதே மாதிரி தஞ்சை கரணி ஒரு கே.எஸ். தரும் என்ற நம்பிக்கையோடு அனைவருக்கும் வாழ்த்துக்களுக்கு விளைவுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு இத்தனை பொறுப்பெடுத்து பண்றாருன்னா நிச்சயமா பெரிய மேட்டர் தான். இன்னைக்கு விழா நாயன்கிறது இசையமைப்பாளர் தான். இன்னைக்கு அவரு தான் ஹீரோ, அப்புறம் ஹீரோயின் 2 பேரும். நிச்சயமா அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குங்க தெரியுது. உழைப்பதை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. அவர் நல்ல சிறப்பான ஒரு ஒளிப்பதிவாளர். இன்விடேஷன் கொடுத்தாங்க. இன்விடேஷன் பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டா இருந்துச்சு. வந்துட்டு அவர் பைக்ல ஒரு 4 பேர் போறாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, வருத்தப்படுவீங்க. இது நம்ம எல்லாருமே கேஷுவலா எல்லா விஷயத்திலும் சொல்லக்கூடிய டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. அவர் காமெடி கணக்கெல்லாம் பண்ணி சாங் பாட்டு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தை ஒரு பெரிய ஒரு பேக் பண்ண ஒர்க் பண்ணியிருக்காரு ஒரு கேமராமேன் ஆர்.எச். அசோக் அவர்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைரக்டர், ப்ரொடியூசர், மியூசிக் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காரு சரவணன் அவர்கள். அவர் ஒரு பெரிய பட்ட பலமா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் முன்னத்தோட டான்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. கதாநாயகர்கள், டெக்னீஷியன்கள், கதாநாயகர்கள் அனைவருக்கும் இந்த படம் ஒரு காமெடி கலக்கலாக இந்த வருடத்தில் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்று வேண்டி விரும்பி விடைகிறேன். நன்றி, வணக்கம். பண்ணிட்டு இருப்பாங்க. இது பெரிய சேனலா இருக்கும். இப்ப துணிச்சலா வைக்கிறாங்க. தலைப்பு வந்து கொஞ்சம் திரும்பி பார்க்கற மாதிரி, அது ஒரு தடவை சொன்னா மனசுல நிக்கிற மாதிரி ஒரு தலைப்பா இருக்கு. அவர் இதுல வந்து ஒரு வெற்றி பெறத்துக்கு உண்டான பல விஷயங்கள் அதுல இருக்கு. மாதா கோயிலுக்காக ஒரு 10 நாட்கள் பாத யாத்திரை போயிருந்தேன். அப்போ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட மேனேஜர் அவங்க பேசினாங்க என்கிட்ட. 2 படத்துல பாடல் பாடின எங்க ஊருக்கார பாடம் எடுக்கிறான்னு சொல்லிட்டு. நான் பாத யாத்திரை போறப்போ முடியாது, 1ஆம் தேதி தான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது மிஸ் ஆயிடுச்சு. ஆனா வந்து நேற்று பாத்தீங்கன்னா இந்த 2015ஆம் ஆண்டுல என்ன பாடல் பாடுறது, யார நமக்கு வந்து முதல் பாடல் தருவாங்க அப்படின்னு சின்ன யோசனை தான் இருந்தேன். மார்கழி மாசம் நமக்கு கிடையாது, எதுனா பாடணும் அப்படின்னு. நேற்று பாத்தீங்கன்னா சரவணன் சார்கிட்ட வந்து எனக்கு வந்து அழைப்பு வந்தது. வந்து நெட்டா வந்து ஃபர்ஸ்ட் முதல் எனக்கு பாடல் போனேன். அந்த பாடல் இன்னும் பாடல. நான் சொன்னது பாட வைப்பாரு, நம்பிக்கை இருக்குது. பாடல் இன்னும் பாடல. படத்துல முக்கியமான ஒரு சீக்வன்ஸ் நான் முக்கியமான ஒரு சீன்கள் நான் வந்து பாடி இருக்கிறேன். அது லவ் 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 இதே 4-5 ஸ்டைல். நன்றி சார். ஜானகர் சொன்னாரு உங்களுடைய அந்த டைட்டில்லையே வந்து எங்க எல்லாருமே மறைக்கிட்டாரு சார். உங்களுக்கு மட்டும் அதிகமான டைட்டில் இருக்கும் சார். ஏன் தெரியுமா? உங்களுடைய சொத்துனால எங்க அப்படி மறைக்க வச்சிருக்கீங்க. அப்படி கற்றுக்கோங்க ஒரு சேனல் அடிக்க வச்சிருக்கீங்க. இந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படின்னு சில பேர் நிறைய காரண காரியங்களை சொன்னாங்க. ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையும். அதுவே ஒரு பெரிய சகனம், அற்புதமான ஒரு வெற்றி சகனம், நல்ல சகனம். அது மாதிரி கானாபாலா சொன்னாரு. இப்ப வந்து சினிமாவில் வந்து பாலா சீசன், ஒரு பக்கம் கானாபாலா, ஒரு பக்கம் மொனபாலா. சினிமாவில் வந்து சென்சார் சர்டிபிகேட் இருக்கோ இல்லையோ, இவங்க 2 பேரும் கண்டிப்பா இருப்பாங்க. ரொம்ப நன்றி சொல்லுவாங்க. இந்த படத்தில் 11,000 தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் என்னுடைய கல்வியை தெரிவிக்கிறேன். ஆனா ஒருத்தர் விடாம ப்ரொடக்ஷன் ஒருத்தர் விடாம அது பட்டியலிட்டு சொன்னது உண்மையிலே பிரமிக்கிறார். பட்டுவான்னு சொல்லிதான் நானும் சார் எல்லாருமே தலைவராகி இருக்காங்க. யார் யார் படம் ரிலீஸ் ஆகுது கரெக்டா அவர் ஆபீஸ்ல வந்து கேட்டு படத்தை ரிலீஸ் பண்ண ஆவண முயற்சி பண்ணுங்க. வாழ்க்கையில